இந்த வீடியோ 2 நாளைக்கு முன்னாடியே போடணும்னு நினைச்சேன். ஆனா சூழல் காரணமா போட முடியல. 20ஆம் தேதி நைட்டு மீனாம்பிகான்னு ஒரு பஸ் இருக்கும். நம்ம சைட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பஸ் தெரியும், பிரைவேட் பஸ். அந்த பஸ்ல வந்து நான் கடலூர்ல ஏறி நம்ம ஊருக்கு பெரிய கும்பட்டிக்கு வரேன். வந்துட்டு இருக்கும் பொழுது டிக்கெட் எடுத்தேன், ஒன்றும் சொல்லலை, நிப்பாட்ட மாட்டேன் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. புதுச்சத்திரம் வரும்பொழுது ஒரு 3 பேர் பஸ்ல ஏறினாங்க. ஏறின உடனே கண்டக்டர் வந்து டிரைவரை பார்த்து ஏதோ சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு புரியல. அதுக்கு வந்து டிரைவர் திருப்பி என்னமோ கேட்டாரு, ஏன் பெரிய கும்பலாம் ஏத்துற அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அதுக்கு வந்துட்டு நம்ம கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா, இது வேற ஏறி உட்காந்துருச்சே அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் எடுத்தோன்னு டக்குன்னு திருப்பி கேட்டுட்டேன், இது வேற ஏறி உட்காந்துருச்சேன்னு நீங்க எப்படி வந்து என்ன கேட்டீங்க, எதுக்காக வந்து என்ன கேட்டீங்க, நான் என்ன ஆடா மாடா, இல்ல நான் இந்த பஸ்ல வந்து டிக்கெட் எடுக்காம நான் வந்து ஃப்ரீயா டிராவல் பண்ண போறேன்னா, அப்படி இல்ல இந்த ஊருக்கு ஸ்டாப்பிங் இல்லையா, உங்களை எங்கேயாவது நிப்பாட்ட சொல்லி நான் வந்து ஸ்டாப்பிங் இல்லாத ஊர் நிப்பாட்ட சொல்லி உங்களை நான் வலுக்கட்டாயம் பண்றேன்னா, எப்படி நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம என்ன வந்து இது வேற ஏறிடுச்சே அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, சரி தெரியாம சொல்லிட்டோமான்னாரு. ஆனாலும் எப்படி சம்பந்தமே இல்லாம இது வேற ஏறிடுச்சுங்கிற வார்த்தை வந்து ஏன் வந்திருக்கும் அப்படின்னு நான் இப்படி பஸ்ல யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது, சரி யாருதான் புதுச்சத்திரத்துல ஏறின 3 பேரு அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா கடைசியில் 3 பேர் எங்க ஊருக்காரங்க. ஒரு லேடி கூட வந்து அவங்களுடைய 2 பெண் குழந்தைங்க கையில வச்சிருக்காங்க. நான் பார்த்தோன்னே அவங்க என்கிட்ட சொல்றாங்க, பாருமா பஸ் நீ பாட்டே இவ்வளவு கஷ்டப்பட்ட, உனக்கே இந்த நிலைமை, அப்ப எங்க நிலைமையெல்லாம் பாருனாங்க. அப்புறம் தான் எனக்கு புரியுது, அவங்க 3 பேரையும் நான் பஸ்ஸுக்குள்ள இல்லன்னா ஏத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய கும்பில சீட்டு இறங்கல, உங்க ஊர்ல பெரிய கும்பி நிக்காதுன்ற மாதிரி போயிருந்திருப்பாங்க. இப்ப நான் ஏறி உட்கார்ந்து இருக்கிறதாலதான் அந்த 3 பேரை ஏத்திருக்காங்க. இது என்ன? அப்ப எனக்கு மட்டும் தான் நீங்க பஸ் நிப்பாட்டுவீங்களா? எங்க ஊர்ல இருந்து வேற யாருக்குமே நீங்க பஸ் நிப்பாட்டவே மாட்டீங்களா? இப்படிதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அப்போ அன்னைக்குதான் ஒரு விஷயம் வெளிப்படையா தெரிஞ்சது. ஒரு இவ்ளோ பிரச்சனை பண்ணி ஒரு 4 தடவை வந்து ஒரு 4 ஓட்டுநர் நடத்துனர் மேல சிஎஸ்ஆர் ஆகி காவல் நிலையம் வரைக்கும் போய் பிரச்சனை ஆகியிருக்கு. மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு தனியார் பஸ் எல்லாம் நின்னு போங்க அப்படின்னு வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுக்கறாங்க. இது எல்லாத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அப்ப நாங்க எல்லாமே லீகலா போயிட்டு இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து எங்களை பார்த்தா சாதாரணமா தெரியுது. எல்லா ஊர்லயும் பஸ் எல்லாம் கன்னடையில அடிக்கிறது, டிரைவர் கண்டக்டர் சட்டை பிடிச்சி இழுத்து அடிக்கிறது இதெல்லாம் பண்றாங்கல்ல. நாங்க ரொம்ப நாகரிகமா இருக்கிறதால நீங்க வந்து இப்படியே இவ்வளவு நாளா ஏமாத்திட்டே இருக்கீங்க. குறிப்பா ஆர்டிஓ வந்து என்னதான் பண்றாருன்னே தெரியல. தயவு செய்து இந்த வீடியோவை சிதம்பரம் ஆர்டிஓக்கு எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர் என்னதான் பண்றாருன்னே தெரியல. ஒவ்வொரு முறையும் தனியார் பேருந்துக்கு சுற்றறிக்கை வருது. பெரிய கமிட்டி பேருந்து நிறுத்தத்துல வந்து இந்த எல்லா தனியார் பஸ்ஸும் நின்னு போகணும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆர்டிஓ என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி அந்த தனியார் பஸ்ல போற டிரைவர் கண்டக்டர் அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், அதுக்கான அறிவுரை வழங்கி இன்டிமேட் பண்ணி அவரு ஒரு சுற்றறிக்கை அனுப்பணும். இது வரைக்கும் அதை செஞ்சாரா? செய்யவே இல்லை. 4 முறை சிஎஸ்ஆர் ஆகி 4 முறை நான் நேரடியா போய் அவரை பார்த்து, இங்க பாருங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் நைட்ல வந்து லேடிஸ் வெளில போய் வேலைக்கு போயிட்டு வராங்க, வயசானவங்க இருக்காங்க, நிறைய ஜென்ஸ் வெளில வேலைக்கு போறவங்க இருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க, இவங்க எல்லாரும் டெய்லி இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியுமே இது வரைக்கும் ஆர்டிஓவா இருந்து நீங்க என்ன பண்ணீங்க எங்க ஊருக்காக? போறப்பெல்லாம் வர்றப்பெல்லாம் குடுக்கற பேப்பரை வாங்கி வச்சுக்கிறீங்க. சரி நான் பாத்துக்கிறேன் என்ன நீங்க பாத்தீங்க? அப்ப தினமும் இங்க ஒரு பிரச்சனை நடக்கும், அதை நீங்க பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பீங்களா? அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? எனக்கும் இந்த பணிக்கும் பணியை செய்வதற்கான தகுதி இல்லை அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்து தயவு செய்து போயிடுங்க. வேற யாராவது வந்து கூட, முன்னாடி விமலா மேடம் இருந்தாங்க, ஆதனாவூர்ல பஸ் நிக்காததுக்கு ஒரே நாள்ல அந்த ஊரே கலக்குனாங்க. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இது வரைக்கும்? அப்ப எங்க ஊர்ல பிரச்சனை நடக்கும், நீங்க அதை பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களோட அலட்சியத்தால நாங்க யாரும் பாதிப்படைய விரும்பல. இப்ப இது சம்பந்தமா நம்ம வந்துட்டு என்ன புகாரும் வச்சிருக்கோம், சிஎம் செல்லுக்கு வச்சிருக்கு, கலெக்டரேட்டுக்கு வச்சிருக்கு, இதே ஆர்டிஓவுக்கு நாங்க லெட்டர் அனுப்பியிருக்கோம். ஆனா திரும்ப ஆர்டிஓ சூப்பரா பதில் கொடுப்பாரு. இந்த டைம்ல, இந்த சமயத்துல, இந்த தேதியில நடந்த இந்த பிரச்சனைக்காக நான் அந்த ஓட்டுநர் நடத்துனருக்கு வந்து ஒழுங்கா நிப்பாட்டி போங்கன்னு சொல்லி அறிவுரை வழங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு லெட்டர் வரும். அடுத்த வீடியோல நான் அந்த லெட்டரையும் போடுறேன். ஆனாலும் அந்த பஸ் நிக்காம போகும், நான் அதையும் எடுத்து போடுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. உங்களால வந்து நீங்க வந்து பொதுமக்களுக்காக வேலை செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. நீங்க போயிட்டு எல்லா பஸ்லயும் ஹார்ன் அடிக்குதான்னு மட்டும் செக் பண்ணிட்டு இருங்க. நாங்க வேற ஆர்டிஓ வேணும்னே கூட கேட்டு பெட்டிஷன் வைக்கலாம்னு இருக்கோம். உங்களால வந்து ஒரு கிராம மக்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறாங்க, தினமும் ஒரு பெட்டிஷன் வருது, இந்த மக்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்க, பஸ்ல ஏறும்போது இறங்கும்போது இந்த ஓட்டுநர் நடத்துனர்கள் வந்து இந்த பெண்கள் கிட்ட, இந்த ஊரை சார்ந்தவங்கள்ட்ட இவ்வளவு அவதூறா நடந்துக்கிறாங்கன்னு உங்க கவனத்துக்கு தெரியப்படுத்தியும் எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களால இல்ல.
நிச்சயமா நாங்க உங்க மேலயும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எல்லா வழியும் செய்வோம். விரைவில் ஆர்டிஓ ஆபீஸ ப்ராப்பர் பர்மிஷனோட நாங்க முற்றுகையிடுவோம்.